love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாப்டர் 28. இன்றைக்கி வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 2. அது என்ன பார்ட் 2? போன வாட்டி என்ன பார்த்தோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லி பார்த்தோம். ஒரு சில கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரியா? லெட்ஸ் டேக் இட். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது சாப்டர் 28. இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு பேர். நம்ம போன சாப்டர் இதை பார்த்தோம் நண்பர்களே. ரெகெக்ஸ்னால் என்ன, ரெகுலர் எக்ஸ்பிரஷனு எப்படி, பேட்டர்ன் சர்ச்சிங் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். போன லெக்சரில் என்ன சொன்னேன், இது கண்டிப்பாக ஒரு லெக்சராக இருக்குது, அது இன்னும் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இந்த லெக்சர் நான் சொல்கிறேன், நமக்கு இது டோட்டலாக 4 பார்ட்ஸ், போன லெக்சரும் சேர்த்து. உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணலாம் மாட்டேன். ஓகே, என்னோட ஸ்டைலே என்ன, ஒன்று எடுப்போம், அதை ஃபஸ்ட்டு படிப்போம், புரிஞ்சுப்போம், ட்ரை பண்ணுவோம், அடுத்ததுக்கு மூவ் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த ரெகெக்ஸ் முடிஞ்சோன்னே கிட்டத்தட்ட பைத்தனோட பேசிக்ஸே முடிஞ்சிச்சுங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்க்க போது ஃபைல் ஹேண்டலிங். அது கண்டிப்பாக வந்து 2 லெக்சரா இல்லை 5ஆன்னு சொல்லி தெரியல எனக்கு. அதை நான் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டேரெக்டாக எது இன்றைக்கி உலகத்தில் தேவையோ அதை இறங்குறோங்க. நம்ம பேண்டா நம்பை அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் மிஷின் லேர்னிங்கும் பார்ப்போம். அதெல்லாம் முடிச்சோன்னா குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வருது. நீங்கள் கற்றுக்க தயாராக இருந்தால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் தயார். ஓகே, ஸோ இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி நம்ம என்ன பார்த்தோம், இது எப்படி சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு சில இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இது கண்டினியூஷன். இந்த ஃபைண்ட் ஆல்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து ஃபைண்ட் ஆல் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பேட்டர்ன், ஒவ்வொன்றா எடுப்போம், ஒவ்வொன்றா போட்டு பார்ப்போம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் எடுக்கிறேங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போடுறேன். இப்போது இந்த இம்போர்ட் ஆரி தான், இம்போர்ட் மேத்து போட்டோம், இம்போர்ட் பை போட்டோம், அதுக்கப்புறம் வேறு என்னமோ கூட பண்ணணும் நம்ம. ஸோ இம்போர்ட் பேண்டா கூட அதே மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஒரு சின்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேன். த ரெயின் இன் ஸ்பெயின் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு எல்லாமே லோவர் கேசஸ், எல்லாமே இங்கே லோவர் கேஸஸ் தான் இருக்குது. அதுலேயும் என்ன சொல்கிறேன், A to M மட்டும் எனக்கு பார்த்து கொடுறா, வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறேன். பாருங்கள், ஃபைண்ட் ஆல் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு A to M. இது நீங்கள் சின்னதாக போட்டதுனால அது லோவர் கேஸு. இந்த கமாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. சர்வசாதாரணமாக சொல்கிறத வந்து மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக எழுதுகிறோம். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. இப்போ அடுத்த கமாண்ட் போடுவோமா. அடுத்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு தட் வில் பி $59 சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த இதில் வந்து எனக்கு எது டிஜிட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டிஜிட்னா 59 தானே. அப்போ டிஜிட்டோட இது வந்து நான் என்ன பண்ணுறேன், அதே ஃபைண்ட் ஆல் தான் /D. இந்த /Dனா என்ன, /Bனா என்ன, /Bனா என்ன, /Wனா என்ன, /W அதெல்லாம் கண்டிப்பாக கற்றுப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே டெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், 5,9 அவ்வளோதான் விஷயம். இப்போது இதை பண்ணலாம் நம்ம. இந்த ஹலோ பிளானட்டு நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கீ ஃபாலோட் பை 2 கேரக்டர்ஸ் அண்ட் O. எஸ், இங்கே 2 கேரக்டர்ஸ் அண்ட் O அப்படின்னா இங்கே வந்து இந்த LL இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ 2 டாட் தானே. ஸோ இந்த ஹெலோ ஃபாலோட் பை 2 கேரக்டர்ஸ் இந்த ஃபைண்ட் ஆலும் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. ஹெலோ. ஓகே, இதான் நம்ம இங்கே கொடுக்குறது. இப்போ அடுத்தது பார்ப்போமே. இதை நான் செக் பண்ணுறேன். இதில் என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டார்டிங் வந்து ஹெலோவான்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்டார்டிங் ஹெலோனா இந்த மாதிரி ஒன்று போட்ட ஹெலோவா இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்படி இருந்தால் எஸ் ஸ்டார்ட் வித் ஹெலோ போடு, இல்லாட்டி நோ மேட்ச்னு போடு சொல்கிறேன். அதுக்கு இந்த கமாண்டு தான். இந்த மேலே ஒன்று பார்த்து இந்த ஹலோ இருக்கு பார்த்தீங்களா, அதான் இங்கே பாருங்கள், எஸ் இட் ஸ்டார்ட்ஸ். அவ்வளோதான் விஷயம். ஸோ எண்டுக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். எண்டுக்கு இந்த பிளானட், இந்த டாலர், அதுக்கப்புறம் எண்ட் ஆறதா இல்லாட்டி நோ மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த இஃப் தென் எல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ தான் பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். பாருங்கள், எஸ் இட் வந்து என்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போது இதே ஹலோ பிளானட்டில் இந்த he followed by 0 or more characters other than Oன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஓவை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே, ஆர் மோர்
and an O அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இல்லை ஃபைண்ட் ஆல் சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிட்டத்தட்ட அதே தான். அதே நான் திரும்பி காப்பி வச்சு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான் திரும்பி காப்பி பண்ணியிருக்கேன். இந்த தப்பு முட்டாள் நான். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருங்க. by one or more characters under 0. ஸோ ஹெச்இ இருக்கு. ஸோ ஒன் ஆர் மோர்னா ஒரு ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், அதே ஹெலோ. அதே தான் இந்த 0 ஆர் 1 1 ஆர் மோரு, இதே மாதிரி இந்த கொஷின் மார்க்கு இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோ மேட்ச். அது ஏன் இங்கே நோ மேட்ச்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 0 கிடையாது. ஓகே, இங்கே 2 கேரக்டர்ஸ் இருக்குது, ஹெலோக்கும் ஹெச்இக்கும் ஓக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து 0 ஆர் 1ன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, 0 ஆர் 1 அது கிடையாதுங்க. இங்கே 2 இருக்குது, அதனால தான் இது 0 கொடுத்துருக்கு. ஓகே, there is no matchன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இப்போ புரிஞ்சுதா? இல்லாட்டி இதை போட்டு பாருங்கள் நீங்கள். எக்ஸாக்ட்லி 2 கேரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? அதே தான். ஸோ எல்லாமே இப்போ உங்களுக்கு என்ன மெயினாக தெரியணும்னா இந்த ஃபைண்ட் ஆலே எவ்வளோ பிஸ்து காமிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஃபைண்ட் ஆலை கை விட்றாதீங்க. இந்த ஃபைண்ட் ஆலை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனில். இப்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெயினில் மழை பெய்தாடா இந்த பிளெயின் அப்படி சொல்லி கேட்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இதை செக் பண்ணுறோம், ஃபால்ஸ் ஆர் ஸ்டேஸ்ன்னு சொல்லி செக் பண்ணுறோம். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, பட் ஸ்டேஸ்ன்னு சொல்லிருக்காது. அப்போ ஃபால்ஸ் ஆர் ஸ்டேஸ் அதே தான் நீங்கள் போட்டிருக்கேன் நான். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பூலியனில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபால்ஸ் ஆர் ஸ்டேஸ் இந்த இதில். இப்போ பிரிண்ட் டெக்ஸ்ட் போடுறேன். பிரிண்ட் டெக்ஸ்ட்னா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸில் வந்து ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த எக்ஸ் வந்து அப்படி இருந்ததுன்னா எஸ் தெர் இஸ் ஒன் மேட்ச், இல்லாட்டி நோ மேட்ச். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபால்ஸ்னு போடும், அப்போ கீழே வந்து எஸ் தெர் இஸ் ஒன் மேட்ச்னு வரும். கரெக்டாக மேத்தமெட்டிக்கலாக போட்டு பாருங்கள். ஒரு பேப்பர் ஒரு பென் இல்லை பென்சில் எடுத்து நீங்களே வந்து இது வந்து எழுதி பாருங்கள். ஏன்னா அப்படி தான் நான் கற்றுப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் வரும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இது வந்து பிரிண்ட் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லூப்பில் வரும்போது எஸ் தெர் இஸ் ஒன் மேட்ச். சரி நண்பர்களே, இது பார்ட் 2 நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து பார்ட் 3 பார்ட் 4 இன்னும் கொஞ்சம் பார்த்து மெருகேற்றுவோம். அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் குட் பை சொல்லுவோம். வணக்கம் போல் உங்கள் டைமை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 2 பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னென்ன வித்தியாசமான கமெண்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தாச்சு. உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியே அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.